ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர் சப்ளை மாடியூல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் பிராண்டோட ஒரு பவர் சப்ளை மாடியூல் தான். என்ன மாடியூல்னால் 24 வோல்ட் டிசி சப்ளையாக கொடுத்து, அது பேட்டரியிலேருந்து வரக்கூடிய 24 வோல்ட்டை இன்புட்டாக கொடுத்து டியூல் பவர் சப்ளையாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 24 கொடுத்து டியூல் பவர் சப்ளையாக ப்ளஸ் 24 வோல்ட்டு, 0 வோல்ட்டு, நெக்ஸ்ட்டு மைனஸ் 24 வோல்ட்டு அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? போர்டு பாருங்கள், போர்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். கெப்பாசிட்டரும் நான் ஒரு நல்ல பிராண்டாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சரிங்களா? நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போர்டு வந்து சூப்பராக இருக்குது. இதெல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுக்குறேன். சரிங்களா? போர்டு பாருங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்டரப்ஷன். சரிங்களா? இது வரைக்கும் வீடியோ போட சொல்ல நிறையா வியூஸ் மட்டும் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் நான் வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கான ஒரு ஊக்குவிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். சரிங்களா? வியூஸ் மட்டும் போனால் போதாது இல்லைங்களா? சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகணும். மேக்ஸிமம் அதுக்கு தானே எல்லோரும் போராடுவோம். அதனால் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம். சரிங்களா? அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வீட்டில் செய்கிற மினி ப்ராஜெக்ட்ஸு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சர்க்யூட் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்யூட் டிசைன் அதில் கிடைக்கும். டிசைனாக ஃபுல்லாக கிடைக்காது, அது ஒரு ஃபோட்டோவாக தான் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஃபோட்டோ இருக்கும். அப்புறமா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு வீடியோவும் அதில் அட்டாச் பண்ணுவேன். நிறையா டிசைன்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா பார்த்திங்கன்னா அதை அசம்பிள் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோலாம் அதில் வந்து அட்டாச் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரிக்கலாக மினி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் வந்து அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் அந்த வாட்ஸ்அப் சேனலில் என்னென்ன கிடைக்கும்னா, அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும்தான் அதில் போடுவேன். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஓஎல் ஸ்டார்டர்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறப்போ ஒரு டயக்ராமு கனெக்ஷன் கொடுக்குறப்ப ஒரு வீடியோ. சரிங்களா? அது எப்படி வந்து அந்த டயக்ராமை வரைஞ்சேன் அப்படின்ற டேட்டா எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். அதே மாதிரி பிசிபியை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைனை பார்க்கலாம். அப்புறம் பிசிபி ரா மெட்டீரியல் அது எப்படி பிரிண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் ஃபுட் பிரிண்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது, ஃபுட் பிரிண்ட் எப்படி எடுக்கிறது. இப்போ ஒரு இந்த கெப்பாசிட்டர் இருக்குன்னா இதுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. அந்த ஃபுட் பிரிண்ட்டை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறது. அப்புறம் அதுக்கு ட்ரில்லிங் மிஷின் ஒன்று தேவை. அந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி நம்ம வாங்குறது, எப்படி ஓட்டை போடுறேன், ஹோல்லாம் இருக்குது இல்லைங்களா? இப்போ இது ஒரு டயோடு இருக்குதுன்னா இந்த டயோடு இதுக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குது. சரிங்களா? ஃபுட் பிரிண்ட்னா இந்த டயா லென்த்து, அப்புறம் பார்த்திங்கன்னா பின் டயா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறது, அது எல்லாமே அதில் அட்டாச் பண்ணுவேன். சரிங்களா?
அதை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அதே நேரம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயம் அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பிசிபியை எப்படி சால்ட்ரு பண்ணுறோம், எப்படி வந்து அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்டயே ஒரு பிசிபி இருக்குன்னா அந்த பிசிபியை எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் அதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான். யாரும் வந்து எனக்காக கற்றுக் கொடுக்கல. நானாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போட போகிறேன். நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆனேன், இப்போ வந்து ஒரு பிசிபி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிசிபியில் என்னென்ன ஸ்ட்ரகிளிங்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், ஒரு சின்ன பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அதெல்லாம் வந்து அதில் சொல்ல போகிறேன். சரிங்களா? மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் விட அதில் நிறைய விஷயத்த நான் வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது எல்லாமே உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த போர்டோட விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 3300 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க 35 வோல்ட்டில். சரிங்களா? ஏன்னா நம்ம எடுக்க போகிறது 24 வோல்ட் சப்ளை தான். அதுக்காக தான் 35 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் இன்புட்டு கொடுப்போம். இன்புட்டு கொடுத்த உடனே சுவிட்சிங் ஆகும். அந்த சுவிட்சிங்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்ஃபெட்டு கொடுத்துருக்காங்க. IRF Z44N அந்த மாஸ்ஃபெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா U3525L அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி. சரிங்களா? PWM சிக்னலை வந்து கொடுக்குற சப்ளையை PWM சிக்னலாக கொடுத்து இதில் சுவிட்சிங் ஆகிட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்டை டியூல் பவர் சப்ளையாக பிரித்து தான் நமக்கு வந்து டியூல் பவர் சப்ளை எடுக்கிறோம். சரிங்களா? டியூல் பவர் சப்ளையாக பிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான், இந்த டொரடைல் டிரான்ஸ்ஃபார்மர் தான். சரிங்களா? இதில் தான் வந்து இதில் பிரிஞ்சு தான் நமக்கு இதில் வரும். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஏசி சப்ளையாக இருக்கும். ஏன்னா சுவிட்சிங் ஆகுது இல்லைங்களா? பல்ஸ் வித் மாடுலேஷன். சரிங்களா? பாசிட்டிவில் ஒரு பல்ஸ், நெகட்டிவில் ஒரு பல்ஸு. சரிங்களா? அப்போ வந்து அது ஏசியாக இருக்கும். அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 4 டயோடு கொடுத்துருக்கோம். அதிலிருந்து தான் நம்ம 2 கெப்பாசிட்டர் போட்டு அவுட்புட் எடுக்கிறோம். சரிங்களா? இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பிராண்டு தான். நல்ல போர்டும் குவாலிட்டியாக தான் இருக்கும், நல்லாவே இருக்கும் போர்டு. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓவராலாக ஒரு ரிவ்யூவு. இதில் எப்படி வந்து சப்ளை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இதில் இங்கே லாஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வேணும்னா சுவிட்ச் வழியாக கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சுவிட்ச் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து ஷார்ட் பண்ணிடணும். இந்த 2 பின் பாருங்கள், அந்த 2 பின்னை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக வந்து சப்ளை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா பேட்ரி சப்ளை கொடுக்க போகிறோம். பேட்ரி சப்ளை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. சரிங்களா? இங்கே 12 வோல்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 24 வோல்ட்டு இது. கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கணும். நீங்கள் கிரவுண்டு லைன் இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? இல்லை இங்கே இங்கே இருக்குது பாருங்கள், கிரவுண்டு லைனு தான் இது. இது பாசிட்டிவு. இங்கே இருக்குது பாருங்கள், இது பாசிட்டிவு, இது வந்து நெகட்டிவ். சரிங்களா? 0 வோல்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவுட்புட்டு வந்து எது வழியாக வரும் அப்படின்னா இந்த 3 பின் வழியாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு டெர்மினல் இதில் இந்த ஃபஸ்ட்டு டெர்மினல் பார்த்திங்கன்னா
பாசிட்டிவ், இது வந்து 0 வோல்ட்டு, அதாவது கிரவுண்டு, இது வந்து நெகட்டிவ். இதில் +24 வோல்ட் வரும், இதில் 0 வோல்ட் வரும், இதில் -24 வோல்ட் வரும். சரிங்களா? இதுதான் இதில் இதோட ஓவராலான ஒரு ரிவ்யூ தான். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையரில் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது வெஹிக்கல் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ணுறதுக்காக இந்த பவர் சப்ளை மாடியூல் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வேறு இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதோட ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10 ஆம்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதனால் இது வந்து சூப்பராகவே ட்ரைவ் பண்ண ஒரு 5.1 வந்து அதில் வந்து மேக் பண்ண முடியும். பேசிக்கான ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ண முடியும். வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் 24 வோல்ட்டு தான் சப்போர்ட் ஆகும். 12 வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆகாது. நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்ஸ் தான் மெயினான ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்குது. அதனால் நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்காக காசு வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ நம்மளாக கற்றுக்கும் போது அந்த சின்ன காசு விஷயத்தையெல்லாம் குறைக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.